வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏய், இங்கே என்ன பண்ணுற? கிட்டத்தட்ட கர்ஜித்தது ஒரு குரல். வெள்ளை நிறத்தில் வேட்டை நாய் முகபாவத்துடன் ஒருவன். மிரண்டு போய் 2 பின் வைத்தாள் ரேயா. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? இங்க எதுக்கு வந்த? இது என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அது இவள் திணற. பொண்ணுங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினப்பு. ஏன்னு இழிச்சு வச்சா போதும், எல்லாரும் விட்டுடுவாங்கன்னு தைரியம். அந்த வெள்ளையன் பொறிந்து கொண்டே போக ரேயாவிற்கு அழுகை வந்தது. நீ வாடி, இன்னைக்கு டைரக்டர் கிட்ட இதை கொண்டு போகாம விடமாட்ட. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் அதே நேரம் உள்ளிருந்து ஒரு ஆண் குரல் வெகு நிதானமாக, பொன்ராஜ் சார் அவளுக்கு சித்தப்பாதான். வேணி, நீ டென்ஷன் ஆகாத, அவர் பார்த்துப்பார். இவ இங்க என்ன நடந்ததுன்னு அவர்கிட்டயே சொல்லட்டும் என்றது. ஆதிக்கின் வாய்ஸ் தான். அசந்து போனாள் ரேயா. பொன்ராஜ் சித்தப்பாவா? யார் இந்த புண்ணியவான்? ஒரே நிமிஷத்துல டைரக்டரை எனக்கு சித்தப்பாவா ஆக்கிட்டானே. அந்த வெள்ளையனின் முகம் இப்பொழுது மாறிய விதத்தை பார்க்க வேண்டுமே. மேம், டைரக்டர் சார் ரிலேட்டிவா மேம் நீங்க? சாரி மேம், வெரி வெரி சாரி மேம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெரி சாரி. இவள் திரு திருவென முழித்தாள். இப்பொழுது இவள் உள்ளே வந்தது நியாயமாகி விட்டதாமா? அந்த வெள்ளையன் சென்ற இடம் தெரியவில்லை. இவளுக்கு சிரிப்பாகவும் வந்தது. அதே நேரம் டைரக்டரை இவளுக்கு இன்ஸ்டன்ட் சித்தப்பாவாக்கி அந்த புத்திசாலி பொய் சொல்லியை காண வேண்டும் என்றும் தோன்றியது. ஆனால் அதற்குள் அப்பாவும் ஷாலுவும் அங்கு அறையை விட்டு வெளியே வருவது தெரிந்தது. பொய் சொல்லி யாருக்கும் ஹெல்ப் செய்ய முடியாது. இன்ஸ்டண்டா தப்பிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னால அதால கண்டிப்பா கஷ்டம்தான் படுவாங்க. சத்தமாக சொல்லிவிட்டு இவள் அவசரமாக வெளிப்பக்க வாசலை நோக்கி ஓட அந்த ஆதிக் சொல்வது காதில் கேட்டது. பொய் சொல்றதுதான் தப்பு. எனக்கு மாமான்னா உனக்கு சித்தப்பாதான். நான் சொன்னது பொய் இல்ல. முதலில் ஒன்றும் புரியாவிட்டாலும் காரிடாரில் பாதி தூரம் வரவும் அதன் அர்த்தம் வேறாக உரைக்க, திரும்பி பார்வைக்கு கிடைக்கிறானா என அந்த உருவம் தெரியாதவனை தேடினாள் ரேயா. யாரும் இல்லை. அதற்குள் அவள் அப்பா அருகில் வந்திருந்தார். இப்பொழுது அவள் ஊரான தென்கோட்டையில் ரேயா +2 படித்து கொண்டிருந்தாள். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்பாவும் அவளும் மட்டும்தான் வீட்டில். ஷாலு ஹாஸ்டலில் இருந்தாள். அன்று அவளுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஜோனல் மீட் இவர்கள் ஊர் கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் நடைபெற்றது. அது இவள் ஸ்கூல் டீமில் இவளும் இருந்தாள். லாங் ஜம்ப் மற்றும் 100 மீட்டர் ஓட்டம் இவளது ஆட்டம். அப்பாவிற்கு ஒரு பழக்கம், உள்ளூரில் இருக்கும் பள்ளிக்கு காரில் அனுப்ப மாட்டார். மற்ற யாரும் கார்ல வரலைங்கிறப்ப நாம மட்டும் அப்படி போனா நல்லா இருக்காது என்பார். தென்கோட்டை கிராமமும் அல்லாமல் நகரமும் அல்லாத ஒரு சிறு நகரம். மொத்த ஊரில் இவள் அப்பாவை தெரியாதவர் யாராவது இருந்தால் அதிசயம். ஆனாலும் தேவையில்லாம அடுத்தவங்க நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுக்க கூடாது என்பார். எது எப்படியோ இவளுக்கும் தனியாக காரில் செல்வதை விட மற்ற ஃப்ரெண்ட்ஸுடன் பஸ்ஸில் சென்று வருவதே சமீப காலம் வரை பிடித்திருக்கிறது. என்று விளையாட்டு போட்டி முடியும் நேரமும் ஸ்கூல் முடியும் நேரமும் ஒன்றாக இருந்ததால் ஸ்கூல் பஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வரவில்லை. ஆக இவர்களை அவரவர் செல்ல வேண்டிய இடத்திற்கேற்ப கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு விடை பெற்றார் இவர்களது பிடி டீச்சர் குணசுந்தரி மேடம். பேருந்து நிலையத்தில் இருந்து அடுத்த நிறுத்தம் இவளது வீடு. இதில் பஸ் கிளம்பியவுடன் இவள் எதிரில் வந்து நின்றான் ஒரு சுருட்டை முடிக்காரன். ஹாய் ரேயா என்றபடி. இப்பொழுது எப்படியோ 6 வருடங்களுக்கு முன்னதாக தென்கோட்டையில் கவர்மெண்ட் பஸ்ஸில் அனைவர் முன்னிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பெல்லாம் பாராட்ட முடியாது. அது காதலாக பார்க்கப்பட்டு காரி உமிழப்படும். அதுவும் பெரும்பான்மையானவர் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர் என்ற நிலையில் இன்ஸ்டன்ட் அறிவுரையில் ஆரம்பித்து அடிதடி வரை ஆன் த ஸ்பாட் கிடைக்கும். அதுவும் இவளது ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்பா காதல் விஷயத்தில் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார் என்பது இவளுக்கு தெரியும்.
ஆக அவனது ஹாயில் அரண்டு போனாள் ரேயா. அவனை இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வாலண்டியர் பணி செய்ய பார்த்திருந்தாள் ரேயா. அவ்வப்போது இவளது குணசுந்தரி மேடத்திடம் வந்து பேசி சிரித்து கொண்டிருந்தான். மேடம் கூட இவனை குமார் குமார் என்று மிகவும் தெரிந்தவன் போல பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேடத்தோட ரிலேட்டிவா இருப்பானோ? இப்பொழுது இவள் என்ன செய்ய வேண்டும்? இவனும் இந்த தென்கோட்டைக்காரன் தானே. இந்த ஊரை பத்தி இவனுக்கு தெரியாதாமா? இழுத்து இவனுக்கு 2 அறை விட்டால் இந்த இடத்தோடு இவளுக்கு முடிந்துவிடும் பிரச்சனை. அறைய வேண்டிய அவசியம் கூட இல்லை. குரலை உயர்த்தி திட்டினாலே போதும். இவள் தொடங்கியதை முடிக்க வேண்டிய விதமாய் முடிக்க ஆட்கள் இருக்கிறார்கள் இங்கேயே. ஆனால் அது ஒரு ஆணுக்கு ஏற்படும் பெரிய அவமானம். வாழ்நாளுக்கும் வலிக்கும். அவனை பற்றி கூட கவலை இல்லை. நாளை இவளது குணசுந்தரி மேடம் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா ரேயா என கேட்டால் என்ன செய்ய? ஏய், என்ன ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்ட? நான் இங்கதான்ப்பா இருக்கேன். ஈ என இழித்து கொண்டிருந்தான் அவன். சுற்றிலும் உள்ளவர்கள் ஆர்வமாய் பார்ப்பதை உணர முடிகிறது. சுர்ரென ஏறுகிறது கோபம் ரேயாவுக்கு. அப்படி இப்படி அட்ஜஸ்ட் செய்து உனக்கு லாங் ஜம்பில் நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்தேன். பட் ஷார்ட் புட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணவன் அந்த குண்டு நர்மதாவோட ஆளாம். அதான் நான் எவ்வளவு சொல்லியும் உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் மார்க் செய்ய மாட்டேன்னுட்டான். ஆட பாவி, நான் ஷார்ட் புட்டே விளையாடலையே. உனக்கு இறக்கப்படுறது தப்பு. விளையாண்டு ஜெயிச்ச அத்தனை பேரையும் ஒரே நிமிஷத்துல கேவலப்படுத்திட்டியே. குணசுந்தரி மேடத் இவள் சொல்ல வந்ததை சொல்லும் முன் கண்டக்டரின் விசில் சத்தம். இவள் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப். இறங்க வேண்டிய ஒரே ஆள் இவள் மட்டும்தான். சீக்கிரம் இறங்குமா கத்துகிறார் கண்டக்டர். அவசரமாக இறங்கிவிட்டாள். பட பட என்ற பயமும் கோபமுமாய் துடிக்கிறது இதயம். அவனை நன்றாக திட்டிவிட்டு வந்திருந்தால் கூட திருப்தியாய் இருந்திருக்கும். இது ஏதோ அவனுடன் ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு வந்தது மாதிரிதான் எல்லோருக்கும் தெரியும். கூடவே இது எப்படி கண் மூக்கு காதோட அப்பாவை ரீச் ஆகுமோ என்ற பயம் வேறு பிடுங்கி தின்கிறது. வழக்கமாக இவள் வந்து சேரும் முன் இவள் பற்றிய விஷயம் வீடு வந்து சேர்ந்துவிடும். முன்பு நடந்த அந்த குரங்கு டேனியல் விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்குது. வழக்கமாகவே இவள் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் முடிந்து கிளம்பும் முன் ஸ்கூல் பஸ் கிளம்பிரும். அதனால் ஈவினிங் பெரும்பாலும் அவுட் பஸ்ஸில் வீட்டுக்கு வருவதுதான் வழக்கம். அன்றும் அப்படி. இவள் பஸ்ஸில் ஏறும்போது அந்த டேலியில் இவளை இடையோடு விகாரமாக பிடித்து விட்டான். அதுவும் இவள் காது கேட்க தன் நண்பனிடம் பெட் கட்டி. அதற்காக மற்ற விஷயத்தில் பயம் இருந்தாலும் ரேயாவிற்கு இதில் கை நீளும். இவள் அவனை அடிக்க கை நீட்ட அவன் மூவிங் பஸ்ஸில் இருந்து இறங்கிவிட்டான். அந்த விஷயத்தை யார் அப்பாவிடம் சொன்னார்கள் என இன்று வரை இவளுக்கு தெரியாது. ஆனால் 2 நாள் கழித்து இவள் ஸ்கூல் முடிந்து வெளியே வரும்போது ஒரு நடுத்தர வயது பெண்மணி இவள் கையை பிடித்து கொண்டார். என் பையன் செஞ்சது தப்புதாம்மா. அப்பாவும் அசோக் ஐயாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா இல்லாத பையன்னு நான் அழவும் தான் கையை எடுக்காம விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்கம்மா. இனி வம்பு தும்புக்கு வரமாட்டான். அப்பாவை இதோட விட்டுட சொல்லுமா. அந்த அம்மாவிற்கு பின் நின்றிருந்தான் பலவித கட்டு பிளாஸ்திரிகளுடன் அந்த டேனியல். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவளது 17 வயது மனதிற்கு புரியவில்லை. இன்றும் விஷயம் தெரிந்தால் அந்த குமாருக்கும் அத்தனை கட்டுகள் உறுதி. ஆனால் அது அதோடு நிற்குமா? அவனுக்கு அப்பா இருக்கிறாரா இல்லையா? இவளாக குமாரிடம் சண்டை போட்டாலோ அல்லது அவனை பற்றி அப்பாவிடம் கம்ப்ளைண்ட் செய்தாலோ தான் கதை இப்படியாக இருக்கும். அல்லது இவள் ஒரு பையனுடன் பேசி சிரித்து கொண்டிருப்பதாக அப்பாவுக்கு நியூஸ் போனால் கதை என்னவாகுமோ? அம்மா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற இவள் அழுத இரவுகளின் எண்ணிக்கையில் ஒன்று கூடியது அன்றைய இரவும். மறுநாள் 2 கண்களும் வீங்கி இருக்க இவள் முகத்தை பார்த்த அப்பா ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் வகுப்பில் இவள் ஃப்ரெண்ட்ஸ் துளைத்தெடுத்து விட்டனர். இவள் நடந்தவைகளை சொல்ல அவர்களுக்குமே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பிரச்சனை அன்றோடு முடிந்தது என்று இல்லாமல் மீண்டுமாக தொடர்ந்தது. அன்று மாலையும் இவள் வந்த பஸ்ஸில் அந்த குமார் இவளிடமாக வந்து நின்றான். ஹாய் என்றபடி. அதுவும் இவள் இறங்க வேண்டிய நேரத்திற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பாக.
இவனிடம் ஒரு வார்த்தை பேசாமல் இறங்கி போவது என முடிவு செய்து கொண்டாள் ரேயா. நாளை குணசுந்தரி மேடத்திடம் சொல்லி பிரச்சனையை முடிக்க வேண்டும். இவன் அப்பாவை பத்தி தெரியாமல் விளையாடுகிறான். என்ன லேட்டா வந்தேன்னு கோபமா? பேசவே மாட்டேன்ற? உனக்கு எங்க அப்பா தாண்டா லாயக்கு. மனதில் கொதித்தபடி கோபமும் எரிச்சலுமாக இவள் நிமிரும் போதே இவள் முகத்தை கடந்து நீண்டது ஒரு கை. அது அந்த குமாரின் சட்டை காலரை பற்றியது. ரேயு, இவன்தான குமார், நான் பாத்துக்கிறேன். நெருங்கிய உறவினன் போல ஒரு பேச்சு தொனி. அப்பொழுதுதான் அவனை பார்த்தாள். இதுவரை அவள் கனவில் கூட கண்டிராத ஒரு புதியவன். 17 வயது பருவ மனதில் பற்றி எரியும் அக்னியாய் இறங்கியது அவன் உருவம். ஆண் எப்படி இருந்தால் இவளுக்கு பிடிக்கும் என இதுவரை இவள் எண்ணியதே இல்லை. ஆனால் இப்படி இருப்பவன் மட்டுமே ஆண் என்பதாய் பதிகிறது ஒரு பதிவு அவள் உயிரில். ஏதோ ஒரு வகையில் மிகவும் அந்யோன்யமாய் தெரிந்தான் அவன். ஆனால் மறுவகையில் முற்றும் புதியவனாய். 6 அடி தாண்டிய உயரத்தில், அரேபிய மணல் நிறத்தில், பின் கழுத்தை மட்டும் சற்றே தொடும் வித முடியுடன், சாக்லேட் பாய். கண்டிப்பாக அப்பா போல் ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக இருக்க வழியில்லை. அவன் ஹேர் ஸ்டைல் சாட்சி. இதற்குள் அந்த புதியவனிடம் இருந்து உருவிக்கொண்டு ஓடுகிறான் அந்த குமார். ஓடும் பஸ்ஸில் இருந்து குதித்து விட்டான். பின்ன யாருக்கு தர்ம அடி வாங்க ஆசை இருக்கும்? இவன் இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். தேவையில்லாம இதை போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காத. தேவைப்பட்டா நானே சொல்லிக்கிறேன். இந்தா இதை வீட்டுக்கு கொண்டு போ, எனக்கு சின்ன வேலை இருக்கு என்ற இவளிடம் அவன் கையில் இருந்து 2 நோட்டுகளை கொடுத்து விட்டு இந்த புதியவனும் பேருந்தில் இருந்து இறங்கிவிட்டான். பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இவள்தான் வீட்டில் இருந்து யாரையோ கூட்டி வந்திருக்கிறாள் என தோன்றும். இனி குமார் இவள் இருக்கும் பக்கம் தலை வைக்க கூட மாட்டான் தான். ஆக இவளுக்கு வெளிப்பக்க பிரச்சனைகள் முடிந்து விட்டனதான். ஆனால் இவன் யார்? இவனும் அடுத்த குமாராக மாட்டான் என என்ன நிச்சயம்? அதோடு இவனை பற்றியும் அப்பாவிடம் செய்தி போகாதென என்ன நிச்சயம்? ஆனால் இதற்குள் இவள் இறங்க வேண்டிய நிறுத்தம் வர இறங்கினாள். வீட்டிற்குள் இவள் அறையை அடைத்து கொண்டு அமரும் வரையும் அவன் தந்த நோட்டுகளை திறக்கும் தைரியம் கூட இவளுக்கு வரவில்லை. மெல்ல திறந்து பார்த்தாள். முதல் பக்கத்திலேயே எழுதியிருந்தது ஆதிக். அடுத்து அவன் பல்கலைக்கழக பெயர், அதோடு அவனது மொபைல் எண், இமெயில். சட்டென நோட்டை மூடி வைத்து விட்டாள். இவனை தொடர்பு கொண்டு அடுத்த புலிவாலை பிடிக்கவா? ஆனால் யார் இவன்? வந்தது எதற்காக? என் பிரச்சனை இவனுக்கு எப்படி தெரியும்? கேள்விகள் ஸ்டார்டட் ஹண்டிங். அங்கு ஷாலோ கல்லூரி ஹாஸ்டலில் தங்கியிருந்தாள். வார இறுதி நாட்களில் அவளது சித்தப்பாவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது அப்பாவின் ஏற்பாடு. 2ஆம் குழந்தைக்கே உரிய துடுக்குத்தனமும் சில நேரங்களில் தோன்றும் ஒருவித தைரியமும் உண்டு ரேயாவிற்கு. ஆனால் அப்படி எதுவும் கிடையாது ஷாலுவுக்கு. சேஃப்டி, பொம்பளை பிள்ளைக்கு பேர் முக்கியம் என ஒவ்வொரு காரணத்திற்காய் அப்பாவின் இரும்பு கைக்குள் அடங்கி பயந்து வளர்ந்தவள் அவள். பயம், பாதுகாப்பு உணர்வு என்ற 2ஐ தவிர வேறு உணர்வுகள் எதையும் அவள் உணர்ந்ததே இல்லை என்ற அளவிற்கு இதுவரை இருந்தது வாழ்க்கை. இன்றும் அவள் தனியாக அவளது சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பி செல்ல வேண்டும் என்றதும் பயந்து போயிருந்தாள். போனில் அழைத்த சித்தப்பாவிடம் இவள் பேசிய விதத்திலேயே அவர் புரிந்து கொண்டார் போலும். சித்தப்பா கார் அனுப்புறண்டா, வெயிட் பண்ணு என்று தேர்வு சொன்னார். நிம்மதியாக இருந்தது. சந்தோஷமாகவும் இவளுக்கு எப்பொழுதாவது வந்து போகும் இந்த சித்தப்பா வீடு பிடிக்கும். சித்தப்பாவும் சரி சித்தியும் சரி பாசமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் வார்த்தையிலும் அது வெளிப்படும். அவர்களின் இரட்டை குட்டிகளான ஆதவ், பூரவ் இவளது மகிழ்ச்சியின் அடுத்த காரணம். ஆக ஆசையாக கிளம்பி காத்திருந்தாள். வெள்ளி மாலை. சித்தப்பா கார் கண்ணில் தட்டுப்பட வேகமாக எழுந்து போய் அவசரமாக அதன் பின் கதவை திறந்து ஏறப்போனாள். அப்பொழுதுதான் கவனித்தாள், டிரைவர் சீட்டில் புதியவன். சித்தப்பா வரமாட்டார் என தெரியும். கண்டிப்பா போயே ஆக வேண்டிய ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்டா ஷாலுமா, நீ வீட்டுக்கு வா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்துடுறோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் ரொம்ப வருடமாக உள்ள டிரைவர் என்பதால் அவளுக்கு சித்தப்பா வீட்டின் டிரைவருடன் தனியாக செல்வது ஒன்றும் வித்தியாசமாக படவில்லை. ஆனால் இந்த புதியவன்
உட்கார்ந்திருந்தாலும் திடகாத்திரமான இளைஞன் என தெரிகின்றது. இவனுடன் தனியாகவா? கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்ல எவ்வளவு நேரமாகும்? அதற்குள் இவன் ஏதாவது செய்துவிட்டால்? பயந்தபடி ஏறி பின் இருக்கையின் ஒரு ஓரத்தில் ஒடுங்கினாள். ஒரே நிமிஷத்துல என்ன டிரைவர் ஆக்கிட்ட, கிரேட் ஷாலு என்றபடி காரை கிளப்பினான் அவன். எடுத்தவுடன் ஒருமையில் பேசுகிறான். இவன் சரியில்லை, மனதிற்குள் குறித்தாள் பெண். அதுவும் முன் இருக்கையில் இவன் அருகில் உட்காரவில்லை என்று குறை வேறு சொல்கிறான். என்னதான் சிட்டி என்றாலும் முன்ன பின்ன அறிமுகமில்லாத பெண்ணிடம் இப்படித்தான் பழகுவதா? கார் செல்லத் தொடங்கியது. ஹாஸ்டல் எப்படி இருக்கு ஷாலு? செட்டில் ஆயிட்டியா? ம். காலேஜ் பிடிச்சிருக்கா? ம். ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டாங்களா? ம். லைப்ரரி நல்லா இருக்கா? ம். கேம்பஸில் கேன்டீன் இருக்குதானே? ம். நீ இப்போ என்ன சைட் அடிக்கிறதானே? ம். ஆ இல்லை. அது உண்மை வெளியே வருது பாரு. கிளம்பின நேரத்துல இருந்து நீ என்னை முறைச்சு பார்க்குறப்பவே நினைச்ச. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு அழகான பையனை பாத்திரக்கூடாதே. இந்த காலத்துல ஆம்பளை பசங்களுக்கு தான் கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லை. நான் அப்படியெல்லாம் இல்லை. நீங்க தான் தேவையில்லாம பேசிக்கிட்டே வரீங்க. பொறுக்கின்னு சொல்ற. அவளிடம் பதில் இல்லை. அடுத்து அவனும் எதுவும் பேசவில்லை. சற்று நேரம் கழித்து காரை நிறுத்தினான். அது ஒரு டிரைவின் ஹோட்டல். இவன் எங்கு கூட்டி வந்திருக்கிறான்? ஏன்? எனக்கு வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா சாப்பிட்டுட்டு. அங்க வீட்டில் சாப்பிட இப்போ ஒன்றும் இருக்காது. பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். வீட்டுக்கு போவோம். கரெக்ட், நீ செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவ. பட் மதியமே சாப்பிடாத. சமையலே தெரியாத நான் என்ன செய்யறதாம்? தெரியுமே, உங்களுக்கு தரேன்னு சொல்ல மனசே வராதே. ஆனா நான் நல்லவம்மா. பார்க்க வச்சு சாப்பிட என்னால் முடியாது. ஹோட்டலில் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட நீ ஒத்துக்க மாட்ட. அதான் இங்கே வந்த. உட்கார்ந்துருக்கிற இடத்திலிருந்தே சாப்பிட்டுக்கோ. கிளம்பிடுவோம். இவன் வாங்கி தர சாப்பாடா? சாப்பிட்றதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்கே சாப்பாடு நல்லா தான் இருக்கும் ஷாலு. இல்லை வேண்டாம். 2 தோசை மட்டுமாவது சாப்பிடு. இல்லைனா இடியாப்பம் தேங்காய் பால் ஸ்வீட்டாக இருக்கும். ரிவர் வியூவில் தெரிந்த அவனை முறைத்தாள். 2 பேருக்கும் இடியாப்பம் ஆர்டர் செய்தான். வந்த உணவை இவள் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. நான் வேண்டாம்னு சொல்ற, நீ பாட்டுக்கு ஆர்டர் செய்யற. நீ சொன்னா நான் செய்துடணுமா? அவனும் அடுத்து எதுவும் பேசவில்லை. அவன் சாப்பிட்டு முடிக்கவும் 2 தோசை பார்சல் வாங்கியவன் காரை கிளப்பினான். அப்பாடா, ஒரு வழியா கிளம்பிட்டான் என்று இருந்தது. ஒரு ஆட்டோ எடுத்திருந்தால் இதற்குள் 2 முறை சித்தப்பா வீட்டிற்கு சென்று வந்திருக்கலாம். செல்லும் திசை ஒன்றும் புரியவில்லை. இப்பயாவது சித்தப்பா வீட்டுக்குத்தான் கூட்டிட்டு போறானா? மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிளை சாலையில் திரும்பி மரங்களுக்கு இடைப்பட்ட தார் ரோட்டில் சிறிது பயணம் செய்து கடற்கரை மணலை அடைந்து நின்றது அந்த BMW. அருகினில் அலையாடிய கடல், அதன் மேல் வெள்ளி நிலா வெளிரிப்போய் இவளை போல். எங்க எதுக்கு நிறுத்துறீங்க? எனக்கு வீட்டுக்கு போகணும். ஆமா தாயே, அங்க வீட்டுல யாரும் இல்ல. இப்ப போனா நானும் நீயும் தான் தனியா உட்காந்துட்டு இருக்கணும். கார்ல கூட வரவே கடிச்சு தின்னுடுவோனோ நடுங்கிட்டு வர. வீட்டுல தனியா இருந்தா டென்ஷன்ல என் தலையில எதையாவது தூக்கி போட்டாலும் போட்டுடுவ. இங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க பாரு. உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்த. ஹெல்ப் கேட்டதும் ஓடி வருவாங்க தானே? இவள் அவன் கழுத்தை பிடித்து உலுக்குவது போலவும் அவன் உதவி கேட்டு அலறுவது போலவும் ஒரு காட்சி மனதின் உள் விரிய மகா சந்தோஷம் அவள் உதடுகளில் புன்னகையாய் விரிகிறது. கதவை திறந்து கொண்டு இறங்கி போனாள். அலை கரம் தொட முடியா ஈர மணலில் அவள். சற்று தொலைவில் அவன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் நீரையும் நிலவையும் பார்த்து கொண்டு நின்றாள் அவள். அலையில் குழுவாய் ஆடிய குழந்தைகளின் உற்சாகம் அவள் உள்ளும் குமிழியிட்டது. ஆனால் காலில் இந்த வெட்ஜஸுடன் கழற்றி வைத்துவிட்டு போனால் திரும்பி வரும்போது இருக்குமா? ஹே எஸ், இங்க வா. அவன்தான். என்ன இவன் இப்படியெல்லாம் கூப்பிடுறான்? அவனிடமாக வந்தாள். என் பேருக்கு என்னாச்சு? இது என்ன எஸ்? நான் சொல்றத வச்சு இங்க எல்லாருக்கும் உன் பேர் தெரிஞ்சு அதை அவங்களும் சொல்லிட்டு அலைஞ்சாங்கன்னா என்னால நீ ஃபேமஸ் ஆனதா ஆகிவிடுமே. விடுவனா நான்? சரியான லூசு. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? காலில் போட்டிருக்க ஸ்டூலை கழட்டி போட்டுட்டு போ.
சுத்திலும் நண்டா அலையுது, அடிக்கிறதுக்காகும். அதெல்லாம் மறுக்க ஆரம்பிக்கவும் தான் உரைக்கிறது. இவ தண்ணியில இறங்க ஆசைப்பட்டது இவனுக்கு தெரிஞ்சுட்டோ, இவளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் ட்ரை பண்றானோ? வெளிரிய வெள்ளி நிலா இருள் சூழ தங்க நிறம் கொண்டது பெண் மனதும் தான். மெல்ல தன் காலணிகளை அவன் அருகில் கழற்றி வைத்துவிட்டு கையில் இருந்த மொபைலையும் அவனிடம் கொடுத்துவிட்டு கடலை நோக்கி ஓடினாள். அலையோடு ஒரு ஆட்டம். அரை நாழிகை நேரம். வயிற்றில் பசி தெரிய கண்கள் திரும்பி அவனை தேடியது. அவனை காணவில்லை. அவ்வளவுதான். அரண்டு போனாள் ஷாலு. பைசா என்ற எதுவும் இன்றி முழுதும் நனைந்துவிட்ட முழங்கால் தாண்டும் காப்ரியுடன் மொபைல் கூட கையில் இன்றி இருட்டில் ஈசிஆர் பீச்சில் அவள் அலறி கூப்பிட அவன் பெயர் கூட தெரியாது. 1990ஆம் ஆண்டு கல்லூரி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மூட்டை முடிச்சுக்களுடன் முழு மூச்சு கனவுகளுடன் காதலனை கைத்தலம் பற்ற கல்யாண கலையுடன் கிரிவலம் வந்து சேர்ந்தாள் மலர்விழி. இன்று வரை அது அவள் ஊர். இன்னும் சில நாட்களில் அவள் பிறந்த ஊர் என்றாகிவிடும். பிரிவு வலி தோன்றவில்லை. பெறப்போகும் இன்பமே பெரிதாக தோன்றுகிறது. வீடெல்லாம் புது வர்ணம். தினந்தோறும் ஒரு கூட்டம். இன்றும் பூ வைக்க என்று மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கின்றனர். மாப்பிள்ளை வரும் வழக்கம் இல்லாத ஃபங்க்ஷன் என தெரிந்தாலும் மனம் அவனையே எதிர்பார்க்கிறது. கல்யாண சேலை நீ வந்துதான் எடுக்கணுமா? வசி கண்டிப்பா சொல்லிட்டான். இது அவனோட செலெக்ஷன். டைம் இல்லைங்கிறதால உன்னை அட்ஜஸ்ட் செய்துக்க சொன்னான். வசீகரனின் அக்கா சொன்னார். இளம் பச்சை நிறம். இவள் கண்களுக்கு இத்தனை அழகா இதுவரை தோன்றியதே இல்லை. என்னாச்சு, பிடிக்கலையா? இவள் விழித்ததை பார்த்து புரியாமல் கேட்டார். இவளுக்கு நாத்தனாராக போகிறவர். ஐயோ, அப்படி இல்லை. இப்பவே இவ்வளோ அழகான கலரை எடுத்துட்டா கல்யாணத்துக்கு என்ன கலரை செலக்ட் செய்யறதுன்னு குழம்பிட்ட. சரிதான், அவனுக்கு மேல இருக்க நீ. பே என விழித்தாள் மலர்விழி. காதல் பைத்தியத்தை தான் சொல்றேன். வெட்க மஞ்சள் கொண்டது கல்யாண பெண் முகம். வசி சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்தவன். கொஞ்சம் முன்னால அப்பாவும் தவறிட்டாங்க. இப்போதைக்கு உறவுனா நானும் என் ஹஸ்பண்டும் தான் அவனுக்கு. நீ வந்துதான் வசிக்கு முழு குடும்பம்னா என்னன்னு காமிக்கணும். அம்மாவுக்கு அம்மாவா, அன்பான. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லவே தேவையில்லை. உனக்கே தெரிஞ்சிரும். அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. சந்தோஷ காலம் கூட இவ்வளவு மெதுவாக செல்ல முடியும் என்பது இப்பொழுதுதான் மலர்விழிக்கு தெரிகின்றது. நாட்கள் மெல்ல நகர்ந்து இன்று திருமண புடவை எடுக்க மதுரை பயணம். தினமும் இவள் அருகில் இருக்கும் உறவினர் வீடோ சர்ச்சோ எங்கு செல்லும் போதும் இவளை யாரோ யாரோ என்ன யாரோ இவளுடைய வசிதான் பார்க்கிறான் என உள் உணர்வில் தெரிந்தாலும் இவள் பார்வைக்குள் அவன் வரவே இல்லை. இன்று மதுரைக்காவது மாப்பிள்ளையாக வெளியரங்கமாக வருவான் தானே? படு ஆவலாய் சென்றவளுக்கு பெரும் ஏமாற்றம். நீ ஊருக்கு வந்ததிலிருந்து அவன் ஆபீஸ் பக்கமே போகவில்லையா? அது அங்க பெருசா பிரச்சனை ஆகிட்டது போல. நேத்தே அவசரமா போக வேண்டியதாகிட்டு அவனுக்கு. அவனது அக்கா சொல்ல அழவா சிரிக்கவா என்று தெரியவில்லை மலர்விழிக்கு. போடா, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்குது. எப்படியும் கல்யாண தண்ணையில இருந்து என் கையில மாட்டித்தானே ஆகணும். வசீகரனின் சொந்த ஊர் அருகில் இருக்கும் ராஜபாளையம் என்றாலும் சென்னையில்தான் அவன் முக்கிய தொழில்கள் எல்லாம். அந்தா இந்தா என்று ஒரு வழியாக திருமணம் வந்தே விட்டது. மணப்பெண்ணாய் மாலை கழுத்துடன் திரு சபைக்குள் சிறு பயணம். ஆல்டர் அருகில் அவன் இருப்பான். இத்தனை நாள் தன் அவனை காண சேர்த்து வைத்த கோடி ஆசை சுமை கூட்டினாலும் தடையிட்ட வெட்க அணை தாண்ட முடியாமல் தத்தளித்த பெண்மை தலை நிமிர விடவில்லை. அழைத்து சென்றவர் அவன் அருகில் நிறுத்துகின்றனர். குனிந்திருந்த பார்வை வட்டத்துக்குள் அவன் ஷூக்களும் சந்தன வர்ண சூட் பேண்ட்ஸும். அவன் அருகாமை குளிர்பனி கொதி வெயில். தன் நாக்கு வறண்டிருப்பதை உணர்ந்தாள் மலர். போடா படாமல் தொடாமல் பாடாய்படுத்திய உனக்கு மட்டுமே முடிகின்றது. போடா படாமல் தொடாமல் பாடாய்படுத்த உனக்கு மட்டுமே முடிகின்றது. திருமண உறுதிமொழி பரிமாற்றம். ஆம் என்று உறுதி கூறும் அவன் குரல். கற்பனையில் இவள் கண்டதை போல் இல்லை,
எனினும் கம்பீரத்திற்கொன்றும் குறைவில்லை. இப்பொழுது இவள் முறை. உடன்படிக்கையை உயிராய் கருதி உறுதியாய் சொன்னாள். இவள் ஊர் முறைப்படி இவள் கழுத்தில் அவன் பொற்சங்கிலியிட வருகிறான். குனிந்திருந்த கண்களில் அவன் கோட் பட்டன் வரை தெரிகின்றது. இப்பொழுது இவள் அவனுக்கு மோதிரமிட வேண்டும். இவள் முன்பாக நீண்டன அவன் விரல்கள். வெட்கம் தின்க தின்க மோதிரமிட்டாள் அவன் கருப்பு விரலில். அப்பொழுதுதான் தோன்றியது, அவள் பார்த்த அவன் புகைப்படம் கருப்பு வெள்ளை படம்தான் என்றாலும் அதில் கண்ட அவன் நிறம் இவ்வளவு கருப்பாக இருக்க முடியாதோ? கணவன் என்றாகிவிட்டது. இன்னும் கற்பனையிலேயே காண வேண்டுமா அவனை? கண் நிமிர்த்தி பார்த்தாள் தன் அவனை. அங்கு புகைப்படத்தில் இருந்த அவன் இல்லை. இது யாரோ? அதன்பின் ரேயா ஆதிக்கை பார்க்கவில்லை. காரணம், மறுநாள் முதல் மாலையிலும் ஸ்கூல் பஸ்ஸிலே வரத் தொடங்கினாள். அதோடு சில நாட்களில் ஸ்பெஷல் கிளாஸ் தொடங்கப்பட அதன் நேரத்திற்கு ஏற்றவாறு இவளது அப்பாவே இவளை காலை மாலையில் அழைத்து வரத் தொடங்கினார். ஒரு வகையில் பெரும் நிம்மதி. ஆனால் இரவுகளில் தூங்க போகும் சமயம் சம்பந்தமில்லாமல் அந்த ஆதிக்கின் முகம் ஏனோ அவள் மனதில் ஊஞ்சலாடும். அவனை பற்றிய கேள்விகள் போர் தொடுக்கும். தினமும் மாலை நேரம் அப்பா வர சற்று தாமதமாகும் என்பதால் அந்நேரம் வரை ஸ்கூலில் காத்திருப்பதொன்றும் அவளுக்கு கடினமாக இல்லை. ஆனால் சனிக்கிழமை மட்டும் இவள் வகுப்பு முடியும் 3:30 மணி அவளது தந்தையின் அலுவலக நேரத்திற்கு ஒத்து வராததாலும் ஸ்கூல் பஸ்ஸும் 1:30க்கே சென்று விடுவதாலும் அன்று மட்டும் மாலை மற்ற ஃப்ரெண்ட்ஸுடன் அவுட் பஸ் பயணம். அந்த வியாழக்கிழமையும் தன் அப்பாவிற்காக மாலை காத்திருந்தவள் வழக்கம் போல் தன் கிளாஸ் ரூம் போர்டில் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்களை எழுதி பார்த்து கொண்டிருந்தாள். ரேயா, இங்கென்ன செய்துட்டு இருக்க? இப்படி கிளாஸ் ரூம்ல தனியா இந்நேரம்? எதிர்பாரா நேரத்தில் வந்த கேள்வியில் திடுக்கிடலுடன் திரும்பி பார்த்தாள் இவள். புனிதா நின்றிருந்தாள். பிஎட் பயிற்சிக்காக வந்திருக்கும் டீச்சர். நியூ ஃபேஸ் டு த ஸ்கூல். இவளுக்கு புனிதா இதுவரை நேரடி இன்ட்ரோ கிடையாது. ரேயா ஸ்கூல் பீப்பிள் லீடர் என்பதால் புனிதாவிற்கு இவள் பெயர் வரை தெரிந்திருக்குமாயிருக்கும். குட் ஈவினிங் மேம். அப்பாக்காக வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ரிசப்ஷன் ஹாலில் வெயிட் பண்ணா செக்யூரிட்டி ஸ்மோக் பண்ணுற ஸ்மெல் தாங்கலை. அதோட அப்படி செக்யூரிட்டியை மட்டும் நம்பி தனியாக எங்கேயும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு என் அப்பாவோட ரூல். தன் பேக்கை எடுத்துக்கொண்டு புனிதாவுடன் வெளி வாசலை நோக்கி நடக்க தொடங்கினாள் ரேயா. ஓ குட். பட் அப்பா வந்துட்டாங்கன்னா உனக்கு எப்படி தெரியும்? பெரும்பாலும் இந்த டைம் தான் வருவாங்க. ஸ்டில் என் மொபைலை இப்போ ஆன் செய்திருவேன். ஸ்கூல் டைமில் தான் மொபைல் யூஸ் செய்யக்கூடாதுன்னு ரூல். இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்காக அப்பா வாங்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா எங்க அப்பாவாவது மொபைல் வாங்கி தரதாவது? உங்க அப்பாவுக்கு மொபைல் வாங்குறது ஒரு விஷயமா என்ன? ஆனா அதை எனக்கு தர்றது ரொம்ப பெரிய விஷயம் மேம். அப்பா ஒரு மிஸ்டர் ரூல்ஸ். ஆஹா, அப்பாவுக்கே நிக் நேமா? அப்ப எல்லாருக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேர் இருக்கும் போல. சேச்சே, அந்த அளவு பாசமெல்லாம் அப்பா மேல மட்டும்தான். கண் சிமிட்டி சிரித்தாள் ரேயா. ரேயாவிற்கே புரியவில்லை. ஏதோ புனிதா மிக பரிச்சயமானவள் போல் தோன்றினாள். அதோடு புனிதாவின் அரட்டல் விளக்கல் இல்லா அப்ரோச்சும் பிடித்திருந்தது. அதனால் வெகு இயல்பாக எந்த விளக்கமும் இல்லாமல் அவளுடன் எடுத்த எடுப்பிலேயே பேச முடிந்தது. தினமும் அப்பா கூட தானே போற? சாட்டர்டே எனக்கு கிளாஸ் முடிஞ்சு கிளம்ப 3:30 ஆகுது. அன்னைக்கு மட்டும் ஈவினிங் என் கூட வரையா ரேயா? நாம சேர்ந்து போகலாம். புனிதாவின் இந்த யோசனை ரேயாவிற்கு பிடித்திருந்தது. ஆனால் அப்பா இதற்கு சம்மதிப்பாங்களா? யோசித்தாள். நீ ஏன் பஸ்ல பாய்ஸை பார்த்து இவ்வளோ பயப்படுற? அவன் குமார், அவன் பேசுறது பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேரா சொல்ல வேண்டியது தானே? எதிர்பாராத நேரத்தில் புனிதா இப்படி கேட்க அரண்டு போனாள் அவள். ஸ்கூல் வரைக்கும் குமார் விஷயம் வந்தாச்சா? பேசவே நான் எழவில்லை இவளுக்கு. அது உங்களுக்கு ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? கண்களில் நீர் கட்ட முகம் வெளிர நொடியில் ரேயாவின் உலகம் பயத்தால் நிறைந்து வழிந்தது. திக்கியது வாய். ஹேய், கூல் டவுன். இது என்ன தவிர என் வழியா யாருக்கும் இங்க தெரியாது. பை த வே, நீ ஏன் உங்க அப்பாவுக்கு இவ்வளோ பயப்படுற? அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க. நோ, உங்களுக்கு தெரியாது மேம்.
அப்பா பத்தி எதுவுமே அவங்களுக்கு தப்பு தப்பாத்தான் தெரியும். நடுங்கிக் கொண்டிருந்த இவள் கைகளை ஆறுதலாக பற்றினாள் புனிதா. உன் அப்பா தப்பா நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் என் வழியா ஒரு நாளும் வெளியே போகாது. ஓகேவா? நாம ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் மேம். வெரி கைண்ட் ஆஃப் யூ. அழுகை தன்னை அடையாளப்படுத்தியது அவள் குரலில். சின்னவள் தோளோடு சேர்த்து தாய்மையுடன் அணைத்தாள் புனிதா. மெல்ல தன் நிலைக்கு வந்தாள் ரேயா. இதுக்கு தான் சொல்றேன், நாம சாட்டர்டே சேர்ந்து போகலாமா? அப்பா கிட்ட கேட்டு பார்க்குறேன் மேம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் பஸ்ல இருந்தீங்களா? பட் குமார்னு நேம் வரைக்கும் தெரியணும்னா. இவள் கேட்டு கொண்டிருக்கும் போதே ஹாரன் சத்தம். பழக்க தோஷத்தில் திரும்பி பார்த்தவளுக்கு பதில் கிடைத்து விட்டது. அங்கே நின்றிருந்த காரின் விண்டோ வழியாக சிரித்த வண்ணம் ஹாய் என்றபடி கை அசைத்தான் ஆதிக். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.